எந்த லிக்விடும் யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ண ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வெறும் ஈர துணி வச்சு துடைச்சிங்கனாலே, ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக வரும் கிச்சனில். அதனால நீங்கள் வாலோட ஒரு சைட் கலர் மட்டும் அந்த என்ன கலர் போடுறீங்களோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இது டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கலர் இருக்குது. பிளெயின் பிசியில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். டிவி ஷோகேஸ் வுட் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். மிச்சம் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை திருமல்ல வயலில் பண்ண இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இது பிவிசியில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். டிவி ஷோகேஸ் வுட் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். மிச்ச ரூம்ஸ் எல்லாம் பிளெயின் கலரில் பண்ணியிருக்கோம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவி ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டோர்ஸ் போட்டிருக்கோம். மேலே செட்டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு பிளாக் கலர் ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல் நம்ம போட்டிருக்கோம். இது வுட் கலர்லேயே ஃப்ளூட்டட் பேனல் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம மேலே ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிற ஷெல்ஃப்லேயும் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே இருக்கிற இந்த 4 ஷெல்ஃப்லேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளூட்டட் பேனல்லையும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் ஒயிட் மார்பிள் வரும், பிளாக் வரும், வுட் கலர்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. அது எது வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். இப்போ இங்கே இவங்க ஒரு ஷோகேஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் மேலே ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துட்டு கீழே டோர் கொடுத்துருந்தோம். ஏன்னா பெரிய ஸ்லைடிங் கிளாஸ் போடும்போது அது ரிஸ்க்கு. அதனால் கீழே டபுள் டோர் கொடுத்துட்டு மேலே ஸ்லைடிங் கிளாஸ். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது 5.5 ஃபீட்டு. அதனால் அதுலேயும் மேலே ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துட்டு உள்ளே 8mm கிளாஸில் ஷெல்ஃப் கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க லைட் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக நம்ம 8mm கிளாஸ் போட்டிருந்தோம். இப்போ அடுத்தது பெட்ரூம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இது டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கலர் இருக்குது. பிளெயின் கலர். இது ஸ்ட்ரக்சர் ஃபினிஷிங்கில் வரும். பார்க்க நல்லாயிருக்கும். இதில் டர்க்கிஷ் ஒயிட் போட்டிருக்கோம். இதில் டர்க்கிஷ் கிரே போடலாம். நீங்கள் கிரேவும் ஒயிட்டும் எல்லா கலருக்கும் மேட்ச் பண்ணி போடலாம். ரெட்டுக்கும் கிரே போடலாம், எல்லோ கிரே போடலாம், எல்லோ ஒயிட்டு போடலாம், ரெட் ஒயிட் போடலாம், க்ரீன் கிரே போடலாம். கிரேவும் ஒயிட்டும் நீங்கள் மற்ற கலரோடு சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க ரூம் கலர் அந்த கொடுத்துருந்தனால நம்ம ரெட் அண்ட் ஒயிட் கொடுத்துருந்தோம். நீங்கள் பிளெயின் கலர்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாலோட ஒரு சைட் கலர் மட்டும் அந்த என்ன கலர் போடுறீங்களோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ க்ரீன் போடுறீங்கன்னா வால் ஒரு சைடு மட்டும் க்ரீன் கொடுக்கணும். க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் க்ரீன் ஒயிட், க்ரீன் கிரே போடலாம். எல்லோ கொடுக்குறீங்கன்னா எல்லோ கொடுத்துட்டு எல்லோ ஒயிட், எல்லோ கிரே போடலாம். அது மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் க்ரீன் அண்ட் ஒயிட்டில் போட்டிருந்தோம். இந்த கலரும் நல்லாயிருக்கும், க்ரீன் அண்ட் ஒயிட்டு. நிறைய பேர் கிச்சனில் ஒயிட் போட்டால் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பிவிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழுக்காகிறது ரொம்ப கம்மி. இது என்ன ஆகுனா எல்லோயிஷ் ஆகும். ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுன்னா லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் வரும்போது உங்களுக்கு லைட்டாக எல்லோயிஷ் ஆகும். இந்த ஒயிட் இருக்காது அந்த டைமில். அவ்வளோதான், அழுக்காகாது. பிவிசி எதுவுமே அழுக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ். அது நீங்கள் ஈர துணி வச்சு துடைச்சிங்கனாலே உங்களுக்கு அழுக்கதில் நிற்காது. அதனால் தைரியமாக நீங்கள் போடலாம். இப்போ ட்ராலி செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லாமே டோர் போட்டிருக்கோம். மேலே பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்கோம் நார்மலாக. அப்புறம் ஸ்பூன் ஸ்போக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். கிச்சனில் நீங்கள் துடைக்கும் போது எந்த லிக்யூடும் போட்டு துடைச்சாதீங்க. வெறும் ஈர துணி வச்சு துடைச்சாலே போதும். நீங்கள் வேறு எந்த லிக்யூடும் யூஸ் பண்ண பிவிசியில் எந்த லிக்யூடும் யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ண ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வெறும் ஈர துணி வச்சு துடைச்சிங்கனாலே, ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக வரும் கிச்சனில். அதனால் சில பேர் லிக்யூட்லாம் யூஸ் பண்ணி துடைப்பாங்க, சோப்பு தண்ணிலாம். அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க. நீங்கள் வெறும் ஈர துணி வச்சு துடைச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் யூபிவிசி கேட்டுட்ருக்காங்க, கலர் இருக்குமான்னு. யூபிவிசியில் கலர் வுட் கலர் மட்டும்தான் வந்திருக்கு. இதில் பிளெயின் கலர் வரல. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறது பிவிசி தான். இந்த கலராக வர்றது எல்லாமே பிவிசி தான். ப்ளஸ் இந்த மார்பிள் ஃபினிஷிங், அந்த மார்பிள் டைப்பில் டைல்ஸ் டைப்பில் வருது இல்லையா, அதுவும் பிவிசி தான். இப்போ யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா வுட் கலர் மட்டும்தான் வரும். வுட் கலர் மட்டும்தான் அதில் இருக்குது. இப்போ பூஜா பார்க்கலாம். பூஜாவில் நம்ம மைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம், 4 இன்ச்சு கோல்டு கலரு. இதில் கீழே மட்டும் டோர் போதுன்ட்டாங்க. அவங்க தனியாக ரூம் வச்சுருக்கனால அங்கே அவங்க கடப்பாக்கள் போட்டிருந்தாங்க. அது கீழே மட்டும் டோர் போதும், ஒரு ஷெல்ஃப் மட்டும் போட்டு கொடுங்கன்னாங்க. அதனால் அது மட்டும் பண்ணியிருக்கோம். பிவிசியில் நீங்கள் வுட்டில் இருக்கிற மாதிரி மைக்கா கலர்ஸ் எல்லா கலரும் இருக்காது. பிவிசியில் ஒரு 10 கலர் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் சாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கலர் இருக்கும். ப்ளஸ் இந்த டர்க்கிஷ் கலர்னுவாங்க, இந்த கபோர்டில் போட்டிருக்கோம் இல்லையா, அது டர்க்கிஷ் கலர். அது மொத்தம் சேர்த்து 10 கலர். இதுதான் பிவிசியில் இருக்கிற கலர்ஸு.
ப்ளஸ் எல்லாமே மிச்சம் எல்லாமே வுட் கலர் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வீட்டுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 260. இந்த வீட்டில் நம்ம பண்ண இன்டீரியர் ஒர்க்கோட மொத்த அமௌண்ட் வந்து 1,80,000 ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.